இங்கதானே உட்காந்துருந்தேன். ஒண்ணுமே சொல்ல மகாராஜா. அதுக்கு ஒரு மாதிரி கோவம் வரும். அதுக்கு நான் எது சத்தியமா உன்ன நாயின்றான் அவன் தான் ரகசியமா அதுக்குன்னா அது எதுக்காக கூட இருக்கட்டும். அவ்வளோ ஒரு விளக்கமா சொல்றியா நீ? தம்பி வார்த்தைக்கிட வேண்டாம். ஏறுகிற ஆங்காரம் வண்டி குடிஸ்காரே என்ன சொன்னாங்க ஜட்டி போட்டு கம்மியாச்சு பையா. சபையில வந்திருக்கக்கூடிய அடியார் ஒரு கோடி வணக்கம். வந்தபடி விளக்கம் நல்லா மேலே சிம்மாடு கட்டை கொட்டை வரகோட்டை அடியாத மாதிரி படியாது. ஆம்பளையா இருந்தா இருக்குன்னா ஆமாங்க. ருத்ரா இருக்குதா இல்லையா? இருக்குதுங்க. அப்ப இவரு ஆம்பளையா? ஒரிஜினல். ஏங்க நீ ஆம்பளையா? ஆமாமா. அவன் பார்த்துதான் சொன்னான். உள்ள அண்ணாவர் கட்டிங்கன்னா பாக்குறமா? ஆமாங்க. வீண் வார்த்தை கிடையாது. வேண்டாம். ஏன்னா உள்ள போய் சொல்றதுக்குள்ளே பேசிக்குவோம். சபை இருக்கிறது. அவங்க அடியார் ஒரு கோடி வணக்கம். சபைக்கு ஒரு கோடி மனமார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். சபையில் வந்த பொழுது என்னுடைய விளக்கம் மகாராஜா அருகாவலுக்குடைய மந்திரி எனக்கு தெரிந்தாலும் சொல்லுவார். அறுபடி விளக்கத்தை ஒருவர் சொல்லாது. ஓடு கூடி வா. சும்மா அப்படி ரைட்டா பாண்டு மன்னனுக்கும் குந்து மாத்திராது என்று சொல்லக்கூடிய ஆமாண்டா. அப்படி ஐவர் ராஜாக்கள் பிறந்தோம். ஐவர் ராஜாக்கள் பிறந்தீங்க. எங்க அப்பா பாண்டு மகனுக்கும் எங்க பெரியம்மா குந்துவா தேவிக்கும் எங்க அம்மா மாத்ரா தேவிக்கும் மொத்தம் 5 பிள்ளைகள் பிறந்தோம். ராஜாக்கள். அப்படி பிறக்கின்ற வேளையில முதல்ல அதோ தர்மண்ணன், இரண்டாவது சீமாட்சி, மூன்றாவது விஜயகாண்டிவன். நாங்கள் இரட்டப்பிரவி. சகோதர மணி ஆழக்கலைகள் 64 நந்தர கற்றவன். ஆயாக்கலையில அத்தனை எடுத்து வச்சுக்கிறாரு. கலை என்பது என்ன? உலகத்திலே கலை என்பது
மொத்தம் 64 கலை. அந்த 64 கலையும் ஓஹோ என்கிற கற்றவன் கற்றவன். ஓஹோ வானசாஸ்திரம். வானசாஸ்திரம். ஆமாடா, அதான் ஜோதிடம். எதிர்காலத்தில் உனக்கு என்னைக்கு பக்காவா தெரியும் மகாராஜா. நீ ஜோசிகாரன் வரகூர்லயே ஜோசிகாரன் நீ ஆண்டு கேட்டா உனக்கு சொல்லவும் தெரியும். ஏய், ஆமாடா. உன் உயிர் எப்படி போகும்? அவன் செத்துட்டு கண்ணு முன்னே செத்துரும். நானு நீ எதிர்காலத்துல உனக்கு இன்னும் நோய் வரப்போகுது. எய்ட்ஸ் வந்துரு கூட நீ. அப்படியே ஆகட்டும். ஐயோ வேணாங்க, அவன் ஒரு கொண்டாடி வராண்டாங்க. ஆமா மத்தெல்லாம் 2-3 வச்சுக்கிறானுங்க. சொல்லுங்க சுவாமி. கொண்டாட்டி ஒன்னா இருந்தா கொண்டாட்டியா இருந்தா உனக்கு எதிர்பார்க்கிற அந்த நோய். ஆமா ஏய், ஓ அப்படி இருந்தாலும் ஏய், எங்களுக்கும் உங்களுக்கா ஏதோ என் பெரியப்பா பிள்ளையாகிய கௌரவனுக்கா துரியோதனாதிகளுக்கும் ஆமா சிறு வயதில் முதற்கொண்டு ஆமா விகட விரோதம் ஏற்பட்டு என்னென்ன செய்தார்கள்? ஐயோ சொந்த மோசம். ஏய், செய்யாத வஞ்சக கொடுமை செய்து ஆமாண்டா, எத்தனையோ ஆமா இந்த மண்ணை எண்ணிலாம் எண்ணிலாம் துரியோதனன் செய்த சூதுகளை பஞ்சகத்தையும் சூதை எண்ண முடியாது. அப்படி இருந்தாலும் அவர்களுக்கும் எங்களுக்கும் விகட விரோதம் ஏற்பட்டு குருச்சேத்திர பூமியிலே 10 வெட்டு 18 நாள் யுத்தம் நியமித்து நேத்தோடு 14 முடிஞ்சு போச்சு. விடிந்தால் 18. ஆமாங்க ஆமாண்டா, அவரவருக்கு ஒரு சபதம் இருக்கின்றது. ஓ ஆளுக்கு ஒரு சபதம் எடுத்துக்கிறீங்க. ஆமா, என்ன பண்ண? ஏய், எனக்கு ஒரு சபதம் இருக்கிறது. ஏய் மகாராஜா, ஆமாண்டா, எனக்கு சபதம் இருக்குதுங்க. என்ன? எப்படா போயிட்டு வந்து வீட்டுக்கு போறேன். அப்படி இருந்தாலும் இன்னைக்கு ஆர்வமா வந்திருக்கிறேன். வந்துக்கிறீங்க. வெகு சீக்கிரமாக சென்று அண்ணனை பார்க்கணும். அன்பு தம்பி சகாதேவன் கோடான கோடி வணக்கம். சரி எழுதுற நல்லா சகல அனைவரோடும் சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ கடவுள் சித்தமே என்னுடைய பாக்கியம் அண்ணா. சரி, இன்றைய நாளிலே எனக்கும் ஒரு சபதம் இருக்குது. சரி, அது எப்படி நேற்று 17 முடிந்து விட்டது. அது எப்படி அன்று வாராமல்? ஆமா, நேற்று கொண்டு விட்டோம். காரணம் இருப்பது ஒரு நாள் ஒன்றும் புரியவில்லை. ஆமா பாண்டாளி, இருப்பது ஒரு நாள் தான். ஆமா, அதனால நம்ம என்ன பண்ணணும்? சகலன் கற்று விழுந்தவன். ஆமா, இருப்பது ஒரு நாள். எப்படி இருப்பது, எப்படி வெற்றி பெறுவது? பாண்டாளி கூந்தல் ஒன்றும் புரியவில்லை. ஆமா, ஏதாவது ஒரு வாசனை சொல்லணும். வந்துருச்சு வாசனை. தம்பி, அதனால பாண்டாளி கணபதி வந்துக்கிறான். சின்னவன் சின்ன போடு கால் வந்து பாருங்க. எப்படி உடம்பு கொஞ்சம் படி தெரியாதுங்க. ஓஹோ கணபதி பாஞ்சாலி தேவ புராணம் எல்லாமே
எழுது 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 எல்லாம் இந்த வான் உலகமா ஆதர் போற்றோம் எல்லாருமை கண்டே சுகமாக வாழ பாத்துட்டியா தம்பிய? நேர காலம் இல்ல, நானும் ஒதுங்கிட்டேன். அண்ணா தம்பி, என் மனசுல ஒரு கருத்து தோணுது. என் மனசுல தான் தோணுது. அண்ணா கருத்து என்ன தோணுது? கருத்து கேட்க கருத்து உன் மனசுல என்ன கருத்து தோன்றுது? அந்த கண்ணீர் கையில் என்ன பயம் உனக்கு? அண்ணாவே கண்ணன் அண்ணாவே கண்ணீர் கையில் என்ன பயம் நமக்கு? அண்ணாவே நமக்கு நல்ல யோசனை. மாலாய்க்கண்ணன் இருக்கும்போது நமக்கு ஒரு கவலை கிடையாது. அதனால பாஞ்சாலி பாஞ்சாலி ஆண்டவா சகாதேவா அண்ணா எல்லாரும் சேர்ந்து ஆமா மாமன் ஒரே ஒரு தோத்திரம் செய்தா கண்டிப்பா மாமன் வருவார். கண்டிப்பா வந்துதான் ஆகணும். ஒரே ஒரு ஆகும். கோவிந்த கோபால கண்ணா கோரியே மணி வண்ணா கோவிந்த கோபால மாயங்க உதாரவாராய் இந்த மகை துயரலை தீராய் நேரத்தில் தமிழ்நாடு